உலகெங்கிலும் உள்ள டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். உடலுறவில் பெண்கள் செய்யும் தவறுகள் என்ன? நேயர்கள் நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. ஏன்னா ஆண்களை மட்டும் குறை சொல்கிறோம் அப்படின்னு நம்புகிறாங்க. நம்ம நோக்கம் அது இல்லை. பெண்களும் பல பேர் தவறுகள் பண்ணுறாங்க. ஒன்றா பார்ப்போம். முக்கியமாக பெண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, தன்னை திருப்தி பண்ண வேண்டியது, உச்சகட்டத்துக்கு கொண்டு போக வேண்டியது தன்னுடைய பார்ட்னரோட கடமை, தனக்கு அந்த எந்த பொறுப்பும் இல்லைன்னு நம்புறாங்க. இது மிகப்பெரிய தவறு. குறை சொல்லிட்டு இருப்பாங்க, இவரை கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு உச்சகட்டமே வரல, இல்லை செக்ஸில் எனக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. 2 குழந்தை பிறந்துடும், ஆனால் அவங்களுக்கு திருப்தி இல்லாமல் இருக்கும். முதல்ல ஒரு எளிமையான உண்மையை நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். நம்ம சந்தோஷத்துக்கு நாம தான் பொறுப்பெடுத்துக்கணும். நம்ம சாதாரண இயல்பான சந்தோஷத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட, எங்கள் அப்பா என்னை அப்படி வளர்க்கலை, எங்கள் வீட்டில் இப்படி இல்லை, எங்கள் அண்ணன் தம்பி, என் ஒய்ஃபு, இப்படியெல்லாம் நம்ம சந்தோஷத்திற்கு நாம் தான் பொறுப்பு. அதே மாதிரி செக்ஸ்லையும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிந்திருக்கணும். ஒரு பெண் எப்படி உச்சகட்டம் அடைகிறதுன்னு பெண்கள் தெரிஞ்சிருக்கணும். நிறைய பெண்கள் இந்த மாதிரி வீடியோவை பார்க்க மாட்டாங்க, ஏதோ ஆபாசம்னு நினச்சி ஆஃப் பண்ணிடுவாங்க. இது முதல்ல தவறு. உங்களுக்கு உங்கள் உடலை பற்றியும் உச்சகட்டம் பற்றியும் பல்வேறு விஷயங்களை தெளிவாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் ஆபாசம், இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்க மாட்டேன், ஆண்கள் மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சிக்கலில் மாட்டிக்குவீங்க. ஏன்னா ஆண்கள் ஒன்று தெரிஞ்சிக்க மாட்டாங்க, உங்களை மாதிரியே குழப்பமாக இருப்பாங்க. தெரிஞ்சாலும் அதை செயல்படுத்தவும் மாட்டாங்க. செயல்படுத்தலைன்னா உச்சகட்டமே உங்களுக்கு வராது. குழந்தைங்க பெற்றுக்குவீங்க, ஆனால் செக்ஸில் குறைபாடு இருக்கிறது மட்டும் நமக்கு தெரியும். அப்போது உங்களுக்கு தெரியணும் எப்படி உச்சகட்டம் உங்களுக்கு வரும். அப்போ கணவர்கிட்ட சொல்லணும், இந்த மாதிரி பண்ணுங்கள், இதை தூண்டுங்க, கொஞ்சம் வேகமாக பண்ணுங்கள், கொஞ்சம் அழுத்தாதீங்க, சாஃப்டாக பண்ணுங்கள், நாக்கு வச்சு பண்ணுங்கள். பல்வேறு விஷயங்களை நீங்கள் மனம் விட்டு கணவரோட பேசணும். உங்களுக்கு ஒன்று விஷயம் தெரிஞ்சிருக்கணும். 2வது, சரியான நேரத்தில் சரியான வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். சரியான வார்த்தைகள் நீங்கள் சொல்லணும். கொஞ்சம் வேகமாக பண்ணுங்கள், நிறுத்திடாதீங்க அப்படின்னு சொல்லணும். இல்லைன்னா அவங்க ஸ்லோ பண்ணி, இப்போ நாக்கு வச்சு தூண்டுறாரு, இல்லை விரல் வச்சு தூண்டுறாரு, ஒரு 2-3 நிமிஷத்தில் விரல் வலிக்க ஆரம்பிச்சிடும், நாக்கு வலிக்க ஆரம்பிச்சிடும், ஸ்லோ பண்ணிவிடுவாங்க, உங்களுக்கு உச்சகட்டத்தில் நின்று போயிடும். அப்போது நீங்கள் சொல்லணும், வேகமாக தூண்டுங்க, நிறுத்தாதீங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தான் அவர் உச்சகட்டத்துக்கு உங்களை கொண்டு போக முடியும், உச்சகட்டம் நீங்கள் அடைய முடியும். ஸோ பல நேரம் ஆண்கள் சொல்கிறத பார்க்குறோம், பெண் என் ஒய்ஃப் மரக்கட்டை மாதிரி படுத்துக்கிறாங்க சார், எதுவுமே கோஆப்ரேட் பண்ணுறதில்லன்னு. அது பல நேரங்களில் உண்மை. ஏன்னா பெண்கள் தங்களுக்கு அந்த பொறுப்பு இல்லைன்னு நினைக்கிறாங்க. இல்லை, நீங்கள் தெளிவாக இருக்கணும். நீங்கள் உங்களுக்கு என்ன தேவை, எந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாக வேணும், அந்த நேரத்தில் கரெக்டாக சொல்லணும். இன்னும் கொஞ்சம் வேகமாக தூண்டுங்க, நிறுத்திடாதீங்க அப்படின்னு சொல்லணும். அடுத்ததாக பெண்கள் செய்யக்கூடிய தவறுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஸில் கணவருக்கு விருப்பம் இருக்குது, இவங்களுக்கு கொஞ்சம் விருப்பம் கம்மியாக இருக்குது. எனக்கு பிடிக்கல, அதனால் நான் செக்ஸ் பண்ண மாட்டேன்னு நிறைய பேர் முடிவு எடுப்பாங்க. இது மாதிரி ஒரு தவறான முடிவு இருக்கவே இருக்காது. நீங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இணைந்து வாழ்கிறதுன்னு முடிவு பண்ணியிருக்கீங்க. நான் சாப்பிட்டுட்டேன், உனக்கு நான் சாப்பாடு போட மாட்டேன்னு ஒரு ஹஸ்பண்ட் சொன்னால் எப்படி ஒரு பிரச்சனை வருமோ, அது போலவே ஹஸ்பண்டுக்கு செக்ஸ் விருப்பம் இருக்குது, உங்களுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் அதை சரி பண்ணுறதுக்கு 2 பேரும் முயற்சி பண்ணணும். எனக்கு அதில் ஆர்வம் இல்லை, நான் பண்ண மாட்டேன், எனக்கு மாதத்துக்கு ஒரு முறை போதும், நான் எதுவும் கோஆப்ரேட் பண்ண மாட்டேன்னு பல பெண்கள் ரூடாக இறங்குவாங்க. நீங்கள் செக்ஸை மறுக்கிறது கடுமையான தவறான உங்கள் திருமண வாழ்க்கையினுடைய உறவை நீங்கள் மறுக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்கள் உறவுன்னு வரும்போது எல்லாமே சேர்ந்தது தான். உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட், உங்களுக்குள்ள ஒரு ட்ரஸ்ட் இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும், அப்புறம் பொறுப்பு இருக்கணும். அவருடைய தேவைகளை நீங்கள் பாதுகாக்கணும், உங்களுக்கான தேவைகளை அவர் நிறைவேற்றணும். அந்த பொறுப்பு இருக்கணும். பொறுப்பு இல்லாமல் மனைவியை ரோட்டில் விட்டு ஒரு கணவர் போக மாட்டார். வீட்டில் சேஃபாக கொண்டு விடணும்னு இருப்பாங்க. பொறுப்பு இருக்கணும். 3வது, செக்ஸ் இருக்கணும், இந்த காமம் இருக்கணும். காமத்தில் உங்களுக்கு உணர்வு கம்மியாக இருந்தால், ஒன்று அது என்ன காரணம்னு பார்த்து சரி பண்ணுங்க.
அல்லது அதை சரி பண்ண முயற்சி பண்ணுங்க. ஒருத்தருக்கு உணர்வு கம்மியாக இருந்தால் கூட செக்ஸ் ஆரம்பிச்சிங்கன்னா அப்புறம் உணர்வு பிக்கப் ஆகிடும், வர ஆரம்பிச்சிடும். முதல்ல ஒன்றும் இல்லை, நம்ம அந்த உணர்வு இல்லாட்டி கூட பார்ட்னர் லைட்டாக தூண்ட ஆரம்பித்த உடனே நமக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துடும். இது இயல்பா. அப்படி வரவே இல்லைன்னா ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு எடுத்துக்கிட்டு நீங்கள் 2 பேரும் டாக்டரில் பார்த்து அதை சரி பண்ணிக்கணும். இது ரொம்ப 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 முக்கியம். இது திரும்ப திரும்ப எங்களுக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனை. பெண்கள் வந்து எனக்கு பிடிக்கல, நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு 40-42 குழந்தை பிறந்துச்சு, செக்ஸே பண்ண மாட்டேன்னு மறுக்கக்கூடிய பெண்கள் ஏராளமாக இருக்கிறாங்க. பெரிய பிரச்சனையாக வருது அது. அடுத்து வந்து 3வது, இப்போ திருமணமான புதுசில் சமீபத்தில் கூட ஒரு தம்பதிகளை பார்த்தோம். 8 வருஷம் 7 வருஷம் ஆகுது, இன்னும் செக்ஸ் பண்ணலை. ஆனால் கணவன் மேலே பழி போடுறாங்க. இவர் வந்து சரியில்லை, ஆண்மை இல்லை, இல்லை இவருக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க. இது தம்பதிகளோட பிரச்சனைனா ஒத்துக்கவும் மாட்டாங்க. அவங்களும் பிஇ படிச்சிருப்பாங்க. நீங்கள் ஒன்றும் பாமர பெண் இல்லையே, ஒரு பிரச்சனை இருக்கு, போய் டாக்டர்கள்ட்டையாவது சொல்லி அதை எப்படி சரி பண்ண முடியுமான்னு நீங்கள் தெளிவாகலாம். நீங்கள் நமக்கு ஒரு கிராமத்தை விட்டு வெளியவே போனதில்லை, நான் வெளியாட்டில் பார்த்ததில்லைன்னு யாராவது அப்படி ஒரு பெண் இருந்தாங்கன்னா பரவாயில்ல. ஆனால் நீங்கள் காலேஜ் போயிருக்கீங்க, பிஇ படிச்சிருக்கீங்க, வேறு சயின்டிஸ்ட்டு. செக்ஸில் பிரச்சனைகள் வரும்போது இதற்கு யாரை பார்க்கணும்? இதற்கான மருத்துவர்கள் யார் இருக்காங்க? கண்டிப்பாக நீங்கள் ஃபீமேல் செக்ஸாலஜிஸ்ட் கூட சென்னையில் இருக்காங்க, ஆகாஷ் ஃபெர்டிலிட்டி சென்டரில் இருக்காங்க, பல இடங்கள்லையும் இருக்கு. நீங்கள் டாக்டரை பார்க்கலாம், மேல் செக்ஸாலஜிஸ்டையும் பார்க்கலாம். பார்த்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது சார், இது சரியாகுமான்னு கேட்டிங்கன்னா சொல்ல போகிறாங்க. அப்போது நீங்கள் இதை தீர்க்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு முயற்சிகள் எடுக்கணும். ஆனால் அந்த மாதிரி என் பொறுப்பே இல்லை, இது வந்து கணவர் குற்றஞ்சாட்டுறதோடு என் வேலை முடிஞ்சுது, இல்லை கொஞ்ச நாள் அப்படி போச்சுன்னா டிவோர்ஸ் வாங்கிக்குவாங்க. அவர் ஒரு ஆண்மை இல்லாதவர்னு சொல்லி டிவோர்ஸ் வாங்கிக்குவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து செக்ஸ் பிரச்சனைகளை 100% சரி பண்ண முடியும். ஆண்மை குறைபாடு அப்படின்னு ஒரு பிரச்சனையே இல்லை, சரி பண்ண முடியும். ஆண்மை குறைபாடுன்றது 100% சரி பண்ண முடியும். கடைசியாக இந்த பகுதிக்கு வரேன் நான். பெண்கள் வந்து ஆண்களைப் போல கணவனை தவிர ஒரு சில பேரோட உறவு கொள்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, நிறைய நாங்கள் பார்க்குறோம். பல பெண்கள் அதையே அவங்களே வந்து சொன்னவங்களும் இருக்காங்க. ட்ரீட்மெண்ட் பல்வேறு காரணங்களாக பால்வினை நோய்க்கு ட்ரீட்மெண்ட் வர்றவங்க இருக்காங்க. அதுவும் இந்த மசாஜ் பார்ல இந்த மாதிரி இடங்களில் செக்ஸு ஒரு ரொம்ப சாதாரணமான விஷயமாக மாறிட்டதை நம்ம பார்க்குறோம். மசாஜ் பண்ணிவிட்டு செக்ஸு உள்ள முடிகிறத நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் ரொம்ப காமனாக இருக்குது, முன்ன எப்பயும் விட அதிகமாக தான் இருக்குது இப்போது. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், செக்ஸில் நீங்கள் நல்ல விவரமாக இருங்க, தெரிஞ்சுக்கங்க எல்லாத்தையும். ஆனால் செக்ஸில் சரியாக விஞ்ஞானபூர்வமாக நடந்துக்குங்க. பார்ட்னரை தவிர வேறு யாரோடையும் நெருக்கமாக இருக்கவே இருக்காதிங்க. யாராவது நெருக்கமாக வந்தால் கூட நோ அப்படின்னு சொல்லிடுங்க. ஏன்னா செக்ஸுக்கு வந்து அந்த கணவரோட ட்ரஸ்ட் ரொம்ப முக்கியம். அவரும் வெளியே போகக்கூடாது. இப்போ மேல்ஸ் ரொம்ப வெளியே போகிறாங்க, மசாஜ் பார்லர் போகிறாங்க, வெளிநாட்டுக்கு செக்ஸ் போகிறாங்க, செக்ஸ் டூரிசம் கோவா மாதிரி போகிறாங்க. அப்படி போகிறது ஒன்றும் தப்பு இல்லைன்னு நம்புகிறாங்க. அதெல்லாம் கிடையாது. ஆணுக்கும் பெண்ணுக்குமே ட்ரஸ்ட் ரொம்ப முக்கியம். ஒருத்தர் மீது ஒருத்தர் வந்து அந்த நேர்மையாக நடந்து கொள்வது, ஹானஸ்டி வந்து ரொம்ப 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 முக்கியம். இந்த ஹானஸ்டி குறையிறத பார்க்குறோம். பெண்களும் கொஞ்சம் பேர் வந்து ஆண்கள் அளவுக்கு வராது. ஆண்கள் ஒரு 70-80%, இவங்க ஒரு 10-20% பேர் வந்து வெளியே செக்ஸ் வச்சுக்கிறாங்க. இது வந்து கண்டிப்பாக தவறு. உங்கள் கணவருக்கு தெரியாமல் உங்களுக்கு ஒரு இருட்டான ஒரு ஏரியா வச்சுக்காதீங்க. தேவையற்ற உறவுகளை ஈடுபடாதீங்க. இன்கேஸ் ஒரு முறை தவறாக பண்ணிட்டீங்கன்னா அட்லீஸ்ட் அதுக்கப்புறம் பழகிடுறாங்க. அதுக்கு திரும்ப 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 அதே உறவில் அவங்க ஈடுபட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதை முற்றிலுமாக நீங்கள் தவிர்ப்பது நல்லது. முற்றிலுமாக அந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து வெளியே வரணும். அந்த தவறுகளை நீங்கள் தொடர்றதுனால தான் நிறைய தினத்தந்தியில் டெய்லி இந்த மாதிரியான சாவுகள் பார்க்குறோம். நம்ம இந்த கள்ளக்காதலுக்காக 3 வயசு 4 வயசு குழந்தைய கொன்னோம், கணவர் தலையில் கல்லை போட்டு மாத்திரை கொடுத்துட்டு தூங்கின தலையில் கள்ளக்காதலை விட்டு கொள்வது, இப்படி டெய்லி ஒரு கதைகள் பத்திரிகைகளில் வர்றதை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். கள்ளக்காதல், அதனால் காதலனை வச்சு கணவனை போட்டு தள்ளுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வர்றதை நம்ம பார்க்குறோம். வேறு ஒரு
இங்கே நம்ம ஊட்டியில் ஹனிமூன் போனப்போ கள்ளக்காதலில் வச்சு கொன்னது, அதே மாதிரி சமீபத்தில் வெளியே ஊரில் ஒன்று நடந்தது. பீகாரோ ஏதோ ஒரு ஊர். அந்த பெண்ணுக்கு வந்து அவர் அந்த கம்பெனியில் வேலை செய்கிற பையனோட பெண் ஓனர் அவங்க அப்பா, கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு பையனோட காதல். ஆனால் வேறு வேறு ஜாதி, வேறு வேறு இது, அவங்களுக்குள்ள காதல் நிறைவேறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. இதை ஓப்பனாக அவங்க சொல்கிறதும் இல்லை. நான் அந்த பையனை காதலிக்கிறேன், இவனோட தான் வாழப்போறேன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. அவங்க அப்பா வேறு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு. இந்த பொண் வந்து அவன்கிட்ட சொல்லி, அவனும் அவன் நண்பர்களும் சேர்ந்து இவங்க ஹனிமூன் வெளியூர் போகிறாங்க. அங்கே போய் கொலை பண்ணிட்டு அப்புறம் மாட்டிக்கிறாங்க. அதெல்லாம் போலீஸ் இதை எப்படி ட்ரேஸ் பண்ணிடுவாங்க. மாட்டிக்கிட்டு அது மிகப்பெரிய ஸ்டோரியாக பல்வேறு பத்திரிகையில் வந்து ஒரு 6 மாதம் இருக்கும். இந்த மாதிரி கதைகள் வந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் காதலிச்சிங்கன்னா, காதலிக்க தைரியம் உங்களுக்கு இருக்கும்போது, காதலை சொல்கிறதுக்கான தைரியமும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். நிச்சயமாக உங்கள் தந்தையை, பெற்றோர்கிட்ட சொல்லுங்கள். அதற்காக காதலனோட வெளியே போகிறதுக்கும் நீங்கள் ரெடியாக இருக்கணும். அப்படி முடியலைன்னா மொத்தமாக அந்த காதலை திறந்துட்டு திருமண வாழ்க்கையில் முழுமையாக உங்களை வச்சுக்கோங்க. இங்கே ஒரு கால், அங்கே ஒரு கால், அதுவும் இல்லாமல் தேவையில்லாமல் இன்னொருத்தரை போட்டு தள்ளுறதுன்றது வந்து இன்னொருத்தர் உயிரை போக்குறதுக்கு நமக்கு என்ன, நம்ம செய்கிற தவறு மட்டும் இல்லாமல் அடுத்த லெவலுக்கு போய் அதுக்கு தடையாக இருக்கக்கூடிய ஒரு உயிரையும் கொலை பண்ணுற அளவுக்கு போகிறதெல்லாம் இது ஆண்கள் பண்ண மாட்டாங்க. ஏன்னா 2 கல்யாணம் பண்ணி 2 பொண்டாட்டி வச்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு மன ரீதியாகவும் சம்பாதிக்கிறதுனால இருக்கக்கூடிய பொருளாதார ரீதியாகவும் அவங்களுக்கு ஒரு சக்தி இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கிறதுனால அதை நியாயப்படுத்திக்கிறாங்க. முஸ்லீமில் அது சட்ட ரீதியாகவே அது நியாயப்படுத்தப்படுது. ஆண்களுக்கு அந்த கொல்லணும்னு அவசியம் இல்லாமல் இருக்குது. ஆனால் பெண்களுக்கு அது மன ரீதியான சமூக ரீதியான பிரச்சனையை கொண்டு வருது. ஒரு பெண் 2 ஹஸ்பண்டோட வாழ முடியாது. ஆண்கள் மாதிரி 2 மனைவியோட வாழ்கிற மாதிரி 2 கணவரோட வாழ முடியாது. அப்போ என்ன பண்ணுது, அதை மறைக்கிறதுக்காக கணவரை அல்லது ஒரு ஆளை போட்டு தள்ளுற வேண்டியது இருக்குது. அது அப்போது இது வந்து பெண்கள் பண்ணக்கூடிய தவறு அப்படின்னு பார்க்குறோம். இதெல்லாம் நம்ம விட்டு வெளியே வர முடியும். பாலியல் கல்வி வந்து இந்த பிரச்சனைகளை தீர்க்க உதவும். ஏன்னா எது சரி எது தப்பு, இப்போ இந்த நிகழ்ச்சியே ஒரு பாலியல் கல்வி தான். எது சரி எது தப்புன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இது நமக்கு சின்ன வயசுலேருந்து சரியான முறையில் சொல்லி விஞ்ஞானபூர்வமாக சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா எளிமையாக இருக்கும். நமக்கு எப்போவுமே அம்மா அப்பா நம்மக்கிட்ட இதை பற்றி பேசுகிறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கே தெரியாது, அதுதான் சிக்கல். ஆசிரியர்கள் எடுத்துக்கிட்டோன்னா அவங்க நம்ம கூட என்றைக்கும் இதை பற்றி பேச முடியாது, பேசுனதில்லை. பாடத்தை படின்றதோட அவங்க வேலை முடிஞ்சு போகுது. கல்லூரிகள்லையும் இதை பற்றி ஒரு மனம் திறந்த உரையாடல்ன்றது கிடையாது. அப்போ நமக்கு எங்கேயுமே எதையுமே மனம் திறந்த உரையாடலே இல்லாத பட்சத்தில் நம்ம நிறைய தவறான எண்ணங்களும் புரிதல்களையும் வச்சுக்கிட்டு போகும்போது இந்த கள்ளக்காதல், கொலை இப்படியெல்லாம் நிறைய அடுத்தடுத்த கட்டம் போகிறத பார்க்குறோம். ஸோ ஒரு ஹானஸ்டி, ஒரு நேர்மையான ட்ரஸ்ட்டு, இதெல்லாம் காதல்லையும் திருமணத்துலையும் கண்டிப்பாக புனிதமாக போற்றப்படணும். வேண்டான்னா விவாகரத்து பண்ணிவிட்டு வேறு கல்யாணம் பண்ணிக்கோங்க. ரொம்ப எளிமையானது. அதுக்கு மேலே அந்த ஆளை கொலை பண்ணி இடத்த விட்டு காலி பண்ணுறதுன்றது ஒரு தவறான ஒரு போக்கு. நம்ம இன்னொருத்தர் உயிரை எடுக்கிறதுக்கு நமக்கு என்ன உரிமை இருக்குது? அப்போது இந்த மாதிரி திருமண வாழ்க்கையில் ஹானஸ்டி அண்ட் ட்ரஸ்ட் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பெண்கள் சைடில் இதை நம்ம ரொம்ப முக்கியமாக சொல்லணும். வணக்கம்.